நம்ம வந்து கணவரோட அனுமதியோட தான் வெளியே போகணும். அவரோட அனுமதி இல்லைன்னா அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மார்க்க விஷயத்த கற்றுக்குறோம். ஜனசா குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும், தாவா பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவங்க அனுமதிக்கலை அப்படின்னும் போது நம்ம பண்ணால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம போயிடுறோம், அவங்க வந்து அனுமதிக்கு போகக்கூடாதுன்றாங்க, நம்ம மீறி போயிடுறோம், அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? பள்ளிவாசலுக்கு போகிறதா இருந்தால் கணவன்கிட்ட பெண்கள் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. அப்போ அதை வைத்துக்கொண்டு மார்க்க ரீதியான விஷயங்களில் கணவன் அனுமதி இருந்தால் தான் அது போன்ற காரியங்களை செய்ய முடியும். அப்போ கணவன் அனுமதி இல்லை என்றால் அது கணவன் அனுமதியை மீறி அத்தகைய காரியங்களில் நம்ம ஈடுபட்டால் அதற்காக அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பானா? உதாரணத்துக்கு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நம்ம செல்கிறோம், இதுக்கு நம்ம கணவன்கிட்ட அனுமதி கேட்குறோம், அனுமதி தரலை. இப்போ என்ன செய்யறது? இப்போ கணவனின் அனுமதியை மீறி ஜனாசாவை நம்ம குளிப்பாட்ட போனோம்னா இதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பானா? நம்ம பிரச்சாரத்துக்குன்னு கூப்பிடுறாங்க, கணவன்கிட்ட அனுமதி கேட்குறோம், கணவன் வந்து இல்லை போகக்கூடாதுங்கிறாரு, இதை மீறி நம்ம போகிறோம், அப்போ இதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பானா இப்படிங்கிறத கேள்வி. முதல்ல நம்ம என்ன விளங்கணும்னா, இந்த பள்ளிவாசலுக்கு வர்றதுக்காக வேண்டி கணவன்கிட்ட அனுமதி கேட்குங்கிற டாபிக் இருக்குல்ல, இதை பொறுத்தவரையிலையும் அனுமதி கேளுங்கள்னு சொல்லப்படுறது கணவன் தடுக்க வேண்டும் என்கிற காரணத்தில் கிடையாது. கணவன் தான் டிசைட் பண்ணுவான், அவன் எஸ்ன்னு சொன்னா தான் நீங்கள் பள்ளிக்கே போக இயலும், இல்லைன்னா போக முடியாதுங்கிற முழுமையான 100% அதிகாரத்தை கணவன்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் வந்து அப்படி சொல்லலை. இப்போ இந்த பக்கம் பெண்கள்கிட்ட சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பெண்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது உங்கள் கணவன்மார்ட்ட அனுமதி கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி மட்டும் சொல்லாமல் இந்த பக்கம் ஆண்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் அறிவுறுத்துறாங்க, உங்கள் மனைவிமார்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் கொடுங்க இப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் பெண்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதாக இருந்தால் உங்கள் கணவன்மார்ட்ட அனுமதி கேளுங்கன்னாங்க. இந்த பக்கம் ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் மனைவிமார்கள் அனுமதி கேட்டாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுங்க, தடுக்காதீங்க. லா தம்னஉ இமா அல்லாஹி. அங்கே ரசூலுல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் அடிமைகள். அவங்க அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கக்கூடிய பெண்களை பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்கும் பொழுது நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே பெண்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டலை வழங்கினார்களோ, நீங்கள் அனுமதி கேட்டுட்டு போங்கன்னு ஒரு வழிகாட்டல் பெண்களுக்கு இருக்குதோ, அதே மாதிரி இந்த பக்கம் ஆண்களுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் தடுக்காதீங்க. முடிஞ்சு போச்சா? அப்படின்னா என்ன? அவங்க அனுமதின்னு கேட்பாங்க. அல்லாஹ் உனக்கு கீழே அந்த பெண்களை பொறுப்பாக்கி இருக்கலாம். கணவன்மார்களுக்கு கீழ் பெண்களை அல்லாஹ் பொறுப்பாக்கி இருக்கிற காரணத்தினால உங்களை மதிக்கிற விதமா, உங்களுக்கு ஒரு ஹக்கை கொடுக்குற விதமா பள்ளிக்கு போகலாமான்னு கேட்பாங்க. கேட்டால் நீ என்ன செய்யக்கூடாது? வேட்டியை மடிச்சுக்கிட்டு எப்போ போகிற, எத்தனை மணிக்கு வர்ற, முழு அதிகாரம் உனக்குன்னு விளங்காது. அவங்களாம் அல்லாஹ்வின் அடிமைகள். உன்னை மதிக்கிற விதமாக கேட்குறாங்களா, பள்ளிக்கு போறீங்களா, போயிட்டு வாங்க இப்படின்னு சொல்லிடு, தடுக்காத அப்படின்ட்டாங்க. தடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தம்முடைய மனைவியை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேட்கல, பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. சக பெண்மணிகள் கேட்குறாங்க, என்ன நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்க, உமருக்கு உங்கள் கணவர் உமருக்குலாம் இது பிடிக்காத, உமர்லாம் தடுப்பாரு அப்படிங்கும் பொழுது அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர்றதில் என் கணவர் எப்படி என்ன தடுக்க முடியும்னு கேட்குறாங்க உமருடைய மனைவி. அப்போ இதுதான் விஷயம். அப்போ முழுமையான அதிகாரம் ஆண்களுக்கு வழங்கப்பட்டு விடவில்லை. இவர் தான் முடிவு, பெண்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஆண்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதல்ல. குறிப்பிட்ட சில விஷயத்தில் அவங்களுடைய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ந்து அவங்க முடிவெடுப்பாங்க என்பதற்காக வேண்டி ஆண்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற விதமாக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்க. நல்ல விஷயங்கள்னு வரும்பொழுது அனுமதி கொடுக்கணும் தான் அதனுடைய பொருளை தவிர, இவனே உட்காந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் யோசிச்சு எங்கள் பள்ளிக்கு போறீங்களா, நான் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன்னு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுற விதமாலாம் அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி இப்போ உதாரணமாக தொழுகை எடுத்துக்கோமே, நான் தொழ போகிறேன், நான் வந்து கடமையான விஷயங்கள் இருக்குது, இந்த மஹ்ரிப் தொழுதுறேன், மஹ்ரிப்பா உட்காரு, நான் சொல்லும் போது தான் நீ மஹ்ரிப் தொழு, நான் உனக்கு மஹ்ரிப் தொழுக உனக்கு அனுமதி தரலை இப்படின்னு சொன்னால் அனுமதி இல்லைன்னு ஆயிருமா? அல்லாஹ் பெண்களுக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் அவங்க செஞ்சிடலாம், கணவனின் அனுமதி தேவையில்லை. கடமை அல்லாத உபரியான விஷயங்களை பொறுத்தவரையும் கணவன்கிட்ட சொல்லணும், கணவன் அதை அனுமதிக்கணும், கணவன் தடுக்கக்கூடாது. தடுக்கிற அதிகாரம் கணவன்மார்களுக்கு இல்லை. எப்போ கணவன்மார்கள் தடுக்கலாம்னா, அதில் ஏதேனும் சில பாதிப்புகள் இருக்கிறது, சில சங்கடங்கள் இருக்கிறது அப்படின்னு அவங்க தெரிஞ்சால் தடுக்கலாம். அப்போ வெளியே போகணுங்கிறாங்க, அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு வேலை இருக்குது, அல்லது சொந்த பந்தங்கள் வர்றாங்க, அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான்னு வைங்க, இன்னைக்கு போறீங்களா, இன்னைக்கு வேண்டாமே, நாளைக்கு போங்களா, இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது இப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இவங்க பெண்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ என்ன அனுமதிக்கிறது, நான் என்ன உங்ககிட்ட அனுமதி கேட்கறதுன்னு இப்படி வந்துடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பேலன்ஸாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். கணவன்மார்கள்ட்ட அனுமதி கேட்குற மாதிரி அவங்க அனுமதி கேட்பாங்க, கணவன்மார்கள் நல்ல விஷயங்களுக்கு அனுமதியை தடுக்க கூடாதுங்கிறது அதில் உள்ள சட்டமே. நல்ல விஷயங்களுக்கு
மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும் பொழுது தடுக்கக்கூடாது. கணவன்மார்கள் பள்ளிக்கு போகணும்னு கேட்குறாங்களா, பெண்கள் கேட்கும்போது கணவன்மார்கள் அனுமதி கொடுக்கணும். ஒரு மார்க்க ரீதியாக பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றாங்களா, அனுமதி கொடுக்கணும். அதுல தடுக்குதல்ங்கிற டாபிக் இல்லை. எப்போ தடுக்கலாம்னா அவங்க வேற அதுல ஒரு தீமையை பார்க்குறாங்க, அல்லது வேறு எதையாவது ஒரு பாதிப்பை அவர்கள் உணர்கிறார்கள். கணவன்மார்கள் சில பாதிப்புகளை அதில் உணர்கிறார்கள். அப்படி இருக்கும், ஏன்னா இந்த பாதிப்பை சொல்லி குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தடுக்கலாம், அந்த ரைட்ஸ் இருக்கு. அது போன்ற நேரங்களில் பெண்கள் கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவதுதான் நல்லது. இப்போ சில விஷயங்கள்னு வரும், அது சில விஷயங்களை பொறுத்தவரையிலையும் நல்லவற்றை கருதி கணவன்மார்கள் சில உத்தரவுகளை சொல்லும் பொழுது அதில் கட்டுப்பட்டு நடப்பதில் தான் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். இல்லைன்னு சொன்னால் அதை மீறி செல்கின்ற பொழுது அவங்க தேவையில்லாமல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும். எதுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, நீ எதுக்கு போகிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்களும் குடும்ப உறவில் பல்வேறு விதமான பாதிப்புகளும் ஏற்படும். அதை கவனத்தில் கொண்டு அவங்க முடிவெடுக்கணும். இப்போ கணவன் அனுமதி இல்லாமல் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட போயிட்டாங்க, அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டாங்க. கணவன் அனுமதி இல்லாமல் தாவா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டாங்க. அதனுடைய பாதிப்புகளை சொல்லி கணவன் தடுத்தால் அப்போ அந்த அறிவுரையை பரிசீலிக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அங்கே இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுன்னு ஏதாவது ஒரு பாதிப்பை சொல்லி, அது இன்னைக்கு போகாதீங்க நாளைக்கு போங்க, இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் போங்க, இப்படி ஏதாவது ஒரு பாதிப்புகளை சொல்லி சொன்னால் அது போன்ற கட்டளைகளுக்கு பெண்கள் கணவன்மார்களுக்கு கட்டுப்படணும். இப்படி பிரித்து தான் நம்ம விளங்கணுமே ஒழிய பொதுவாக கணவன்மார்களின் அனுமதியே தேவையில்லை என்றும் சொல்லிவிட முடியாது, பொதுவாக கணவன்மார்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. சில விஷயங்கள் அனுமதி கேட்கணும், சில விஷயங்கள்ல அவங்க பிரிச்சு இது நல்லது அல்லது இது கெட்டது என்றால் தக்க காரணத்தோடு சொல்வார்கள். ஏன்னா அதற்கு நம்ம கட்டுப்படணும். தக்க காரணம் இல்லாம பொதுவா இல்ல போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுல அவங்க தாராளமாக அவங்க விருப்பம் போல் செயல்படலாம். விருப்பம் போல் செயல்படுவதற்குரிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி விருப்பம் போல் செய்யப்படும் போது என்ன வரும்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். அதான் பிரச்சனை. அவங்க கணவன்மார் அதை நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு எதுக்கு போற இப்படின்னு கேட்பாங்க, கொஸ்டின் வரும். தேவையில்லாமல் குடும்பத்திற்குள் பல்வேறு விதமான சச்சரவுகள் வரும். அந்த சச்சரவை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது வரும். அந்த பிரச்சனைகளை அவங்க சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அத்தகைய முடிவுகளை அவங்க எடுக்கணும். தேவையில்லாமல் எதுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும்? இப்போ இன்னைக்கு ஏதாவது சின்ன காரியம் என்று எடுத்துக்கொண்டால் கூட சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அம்மா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க, அல்லது உங்க அம்மாட்ட ஃபோனில் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. சில பேர் தேவையில்லாமல் தங்களுக்கு எதுவும் உச்சபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதை போல் கருதி சொல்கிறார்கள். இப்படிலாம் அதிகாரம் போடுறதுக்கு ஆண்களுக்கு எந்த விதமான உரிமையும் அல்லாஹ் கொடுக்கல. இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா இப்போ அவங்க அதை மீறி அவங்க அம்மாட்ட பேசினா குற்றவாளி ஆக மாட்டாங்க. அம்மாட்ட பேசிக்கலாம். பேசினது கணவனுக்கு தெரியும் போது என்ன செய்வான், சண்டை போடுவான் தேவையில்லாமல். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். இதுதான் இந்த தாவா ரீதியிலான விஷயங்களையும் அடங்கியிருக்கிறது. கணவன்மார்களின் அனுமதி பெற்றுத்தான் தாவா செய்யணுங்கிறது அல்லாஹ் கடமையாக்கிட்டான் நமக்கு. கணவன்மார்களின் அனுமதி அங்கே தேவையில்லை. கணவன் சில பாதிப்புகளை சொல்லி இந்த நேரத்தில் வேண்டாம்னு சொன்னா அது பரிசீலிக்கத்தக்கது, அதை கவனத்தில் கொள்ளணும். அது அல்லாம பொதுவாக சொன்னால் அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அவங்க சந்திக்க தயாரா இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.